வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் திடீர் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் போக்குவரத்து கழகங்களில் நடைமுறையில் இருக்கும், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன் இன்னும் போக்குவரத்து கழகத்தில் அந்த ஒரு புதிய அறிவிப்பு அறிவிக்கப்படாததற்கு காரணம் என்ன, இலவச பேருந்து ஏன் இன்னும் அறிவிக்கப்படலை, அதை பற்றின ஒரு தகவலும். ஸோ 2025 போக்குவரத்து கழகத்தில் நியமிக்கப்பட்ட 3274 பேர் முறைகேடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நியமனத்தை ரத்து செய்வாங்களா, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அதை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என மாற்றி அமைப்பு. முதல் நாளில் முதலமைச்சருக்கு ஆணைக்கு இணங்க 1 கோடி குட்கா பொருட்கள் எரிப்பு. திருச்சியில் 300 ரவுடிகள் அழைக்கப்பட்டு சட்டவிரோத செயல்கள் கடும் நடவடிக்கை எச்சரிக்கை. இது எல்லாமே முதல் நாளிலே வந்துருச்சு. அரசு போக்குவரத்து கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிரடி மாற்றங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கை பேணுவதில் தீவிரம் காணப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ முதற்கட்டமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயருக்கு பதிலாக அனைத்து பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பொதுவான பெயரை சீரான முறையில் அமைத்திட உத்தரவு முதற்கட்டமாகவே போட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இந்த சீரமைப்பு பணிகள் மிகவும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து கட்டமைப்பை மேற்கொண்ட அரசு கொண்டு வரும் புதிய தொலைநோக்கு திட்டங்கள் இது பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சருடைய நேரடி பார்வைகளை இதை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இன்னும் பல ஆச்சரியங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜயோடைய வெற்றி பயணம் திட்டம் தற்பொழுது இலவச திட்ட பேருந்துகளுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இந்த வெற்றி பயண திட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தற்சமயம் அந்த இலவச பயண திட்டத்தை இன்னும் கொண்டு வரல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் அறிவித்துள்ள வெற்றி பயணம் திட்டம் தற்பொழுது மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்திலிருந்து எப்படி மாறுபடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு இலவச போக்குவரத்தை மையமாக கொண்டு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பேருந்துகளில் ஸ்மார்ட் பானிக் பட்டன்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பகிர்வு ஆட்டோக்களிலும் பாதுகாப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். மகளிர் தினத்தை ஒட்டி இந்த திட்டத்தை அறிவித்த விஜய், தமிழக ராணி வேலு நாச்சியாரின் பெயரில் சுமார் 500 பெண்கள் பாதுகாப்பு படைகள் உருவாக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக தற்பொழுது விடியல் பயணம் திட்டம் என்ற பெயரில் பெண்கள் திருநங்கைகளுக்கு அரசு நகர பேருந்துகளில் வெள்ளை பலகைகள் பேருந்துகளில் இலவச பயணம் வழங்கப்பட்டது. இந்த திட்டம் மே 21, 2021 தொடங்கப்பட்டது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து பேருந்துகள்லையுமே இதை தொடரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசியோடைய நியமனங்கள் நடைபெற்றிருக்கு. அந்த நியமனத்தில் நிறைய பேர் முறைகேடாக இருக்குது. முறைகேடாக பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு குறைபாடுகள் இருக்குது. மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற டைமில் அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டில் அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற வகையாக கண்டிப்பாக இந்த நியமனங்களை ரத்து செய்து மீண்டும் செய்முறை தேர்வை போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் இந்த டைம் மறுவாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ இந்த பணியிடங்களை நிரப்புவாங்களா இல்லை டிசிசியோடைய நியமனங்களை நிரப்புவாங்களா அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள் போயிட்டுருக்கு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக 2026 அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. ஸோ 20,000 பேர் பார்த்தீங்கன்னா டிரைவரும், 5,800 பேர் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. போக்குவரத்து கழகத்தில் இனி அடுத்த ஒரு மிகப்பெரிய அளவில் வேகன்சிஸ் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.